மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்கள். பகவானுடைய பகவானுடைய அடிப்பொடியான பகவானுடைய நிழலான முருகனார் பாடல்கள் அப்படியே வாழ்க்கையில் அமைதியாக வாழ்வதற்கு எல்லா விதமான உத்திகளையும் சொல்லக்கூடியவை. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பாட்டேன்னு முருகனார் பாடல்லேருந்து போடுறது வழக்கமாக இருக்குது. இன்றைக்கு ஒரு அருமையான பாட்டு, தினமுமே அருமையான பாட்டாக தான் இருக்குது. அதை நம்ம யூடியூப்பில் போடுறது தான் கரெக்டுன்னு போட்டிருக்கேன். பாட்டினுடைய பொருள் மட்டும் இந்த பாட்டை படித்து அது இந்த டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம புக்காக போடும்போது முக்கியமான பாட்டை போடுவோம். ரைட், இப்போ பாட்டை பாருங்கள், பொருளை பாருங்கள். மனம் கள்ள மயக்கத்தை அளிப்பது. நம்ம மனம் நான் நம்மளையே சுத்தம். நமக்கு யாருமே முக்கியம் இல்லை, நம்ம தான் முக்கியம். இதுதான் மனசோட கொடுமையான நேச்சர். அதனால் இந்த மனம் என்ன பண்ணும், நியாயமாக எதையுமே திங்க் பண்ணாது. மனம் கள்ள மயக்கத்தை அளிப்பது. அது வேணும், இது வேணும், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், எனக்கு இருக்கிற சாமர்த்தியத்தில் நான் உலகத்தை புரட்டுவேன், இவ்வளவும் பண்ணுறது இந்த மனம்தான். இந்த மனம் கள்ள மயக்கத்தை அளிப்பது. நீ என்ன பண்ணுற, அது அப்படியே நம்புகிற. நியாயம் அநியாயம் எதையும் பார்க்குறதில்ல. எனக்கு இது சாதகமாக இருக்கிறது, என்னுடைய சுயநலத்தில் இது பரிபூர்ணமாக என்னுடைய சுயநலத்தை காப்பாற்றும், என் சுயத்தை நான் முன்னுக்கு வர்றது இதுதான், மனசை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு மனசை நம்புகிறோம். மனத்தை நம்பி அதன் கருத்துப்படி நடப்பது சாந்தி அளிக்காது. அது மூலம் உனக்கு சாந்தி கிடைக்குமானா நிச்சயமாக சாந்தி கிடைக்காது. மனத்தால் நீ கள்ள மயக்கத்தை அடைந்து அதனால் சாந்தியை இழக்கின்றாய். மனம் என்ன பண்ணும், உன்னுடைய குணங்களாக மாறுகின்றது. தான் அடுத்த பாயிண்ட்டு. நீ மனசில் ஒன்று நினைக்கிற, அவன் அவ்வளோ துரோகம் பண்ணிட்டான் பத்தியா, இவ்வளவு மோசமாக அவன் நடந்துக்கிறானே, இனிமேல் நான் அவனை விரும்பக்கூடாதுன்னு உன்னை அவனை வெறுக்கும்படி செய்கிறது. மனம் என்ன பண்ணுறது, குணங்களை அது உன்னுடைய குணமாகவே பண்ணிடுறது. எனக்கு அவனை பிடிக்காது, அவனை அழிச்சு கட்டுறது தான் கரெக்டு. இதெல்லாம் என்ன பண்ணுறது, இந்த மனசு அதோட விரிவாக்கம் இது. ஸோ நீ என்ன பண்ணு, நீ பகவானோட இருக்கன்னா யாருக்குமே எந்த கெடுதலான எண்ணத்தையும் எண்ணாது. எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தனுடைய நேச்சர், அதாவது அவனுடைய குணங்களை வச்சு அவனை எடை போடாது. நம்ம குணங்களை வச்சு தான் எடை போடுறோம். அதை தாண்டி அவங்கிட்டையும் ரமணர் இருக்காருங்கிறதோட தெய்வம் இருக்காருன்னு வழக்கத்துக்கோ. குணங்களை கடந்து விடு, மௌனத்தை கொள். உனக்கு பிடிக்கலையா, மௌனத்தை பிடிச்சிக்கோ, வேறு எதுவும் பண்ணாத, மௌனத்தை பிடித்துக்கொள். இதனால் இப்படி வாழ்ந்தால் என்ன ஆகும், முதல்ல அது மனசுபடி நடக்காது. யோஜனை பண்ணி மனமற்று இருக்க முயற்சி செய். இதெல்லாம் சாந்தி கிடைப்பதற்குண்டான வழி, புரியுறதா? அதனால் இது எல்லாருக்கும் பொருந்தாது. எனக்கு சாந்தியெல்லாம் வேண்டாம், காசு வேணும், பணம் வேணும்னு நினைக்கிறவனுக்கு இது வேண்டாம். ஒரு நல்ல ஒரு ஆன்மாவோடு இருக்க விரும்புகின்றவன், ஆன்மான கடவுள், இறைவனோடு இருக்க விரும்புபவன் இதெல்லாம் விடணும். மனசை விடு, குணங்களை வைத்து ஒருவனை எடை போடாதே. இந்த குணங்களை உடையவனுக்கு உள்ளே இருக்கின்ற பகவானை நினைத்துக்கொள். ஏதாவது உனக்கு பிடிக்கலையா, மௌனமாக இரு. இப்படி இருந்தால் பகவானுடைய இறைவனுடைய
அருள் வெள்ளக்கடல் கொள்ள கொள்ள குறையாமல் பெருகும். பகவான் நீ இப்படி இருக்கிறத பார்த்து அருள் வெள்ளக்கடலை உன்னை மூழ்கடிப்பார். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? அவனுடைய நேச்சர், அதாவது சுபாவம் சொல்லப்படுகின்ற உன்னுடைய இயற்கை தன்மையே மாறுபட்டு, எனக்கு மனசு கிடையாதுப்பா, குணம் கிடையாதுப்பா, நான் கடவுளோடு இருக்கேன்பான்னு எண்ணம் வரும். சுபாவமாக உன்னில் அருள் வெள்ளக்கடல் நிறையும். அருள் வெள்ளக்கடல் உன் மனசாயிடும். அருள் வெள்ளக்கடல்னால் இறைவனுடைய அருள் வெள்ளம் உன்னிடம் நிறைந்து கொண்டே இருக்கும், குறையாது. அதுக்கு என்ன சொல்கிறார்? கொள்ள கொள்ள குறையாமல். நீ எத்தனை அன்பை காட்ட காட்ட இன்னும் பெருகின்னு தான் போகும். இந்த நிலையில் தெள்ளத் தெளிவாக திளைப்பாய். எப்படி? சாந்தியில் திளைப்பாய். தெள்ளத் தெளிவாக சாந்தி திளைத்து விளங்குவாய் அப்படின்னு சொல்கிறார் முருகனார். ரொம்ப அற்புதமான பாட்டு. இந்த ரமண ஞானபோதம் 8,1281 இருக்கிறது. அதை இதில் இன்றைக்கி சேட் ஜிபிடியில் போட்டேன். இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ அதையும் பாருங்கள். The mind gives a deceptive intoxication. Trusting it and living according to its dictates will never bring peace. Go beyond all qualities and tendencies. Embrace silence. Then, இவ்வளவு நீ பண்ணினா, like an endless flood of divine grace that never diminishes, no matter how much it is received, it will naturally fill your being. In that state, immersed in crystal clarity, peace will shine forth radiantly. அற்புதமான மொழிபெயர்ப்பாகவும் இருக்கிறது. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.